அந்த கிரையான வாயில போட்டு மிழுங்கிடுறான். ஐயோ இப்ப என்னமோ ஆக போதுறான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா பயபுள்ள பாகுபலி கேரக்டர் மாதிரி மாறிடுறான். இவரு ரொம்ப பழைய காலத்து கதெல்லாம் எழுதுவாரு போலகுது, அந்த மாதிரி மாறிடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து நம்ம மெல்லோட அம்மா ஜிபிஎஸ் மூலியமா திரும்ப நம்ம மெல்ல பாக்கிறதுக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த கேரி இருக்கான டெரிய பார்த்தோன்னே தலைவனுக்கு ஜாலியா அடிச்சு போல, டெரி நீ வேணா ஓகேன்னு சொல்லு, இந்த உலகத்தை நாள போறேன், நீ வேணா வந்து ராணி ஆயிரேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நம்ம டெரி இல்ல எனக்கு வேணாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு ஒண்ணு பிடிக்காது அப்படின்னு முறைக்க சொல்லி பயபுள்ள இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். அப்ப என்ன திரும்ப பண்றான், ஒரு பெரிய கொம்பு மாதிரி உருவாக்கி அதை தட்டுறான் பாருங்க. அந்த இடமே அப்படியே பொழந்துக்குது. அந்த இடமே ஒரு சின்ன நரகம் மாதிரி மாறிடுது. பூமி உள்ள இருந்து நெருப்பு குழம்புலாம் வெளியே தெரிக்க அப்போதான் நம்ம மெல் ஒரு விஷயத்த பண்றான். அது என்னன்னா அவன் வச்சுட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டு கேரல், அதை கூப்பிடுறான். அது வந்து இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த சமயம் பார்த்து கரெக்டா நம்ம ஆளுங்களும் வந்துடுறாங்க. அதான்ப்பா நம்ம போக்கி பையன் அப்புறம் மூஸ் இந்த மாதிரி எல்லாருமே ஒண்ணு கூடி நம்ம கேரி அட்டாக் பண்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் வச்சுட்டு இருக்கிற கிரையான் மூலியமா அந்த பூச்சில அந்த பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வருமே மான்ஸ்டர் பூச்சி, அதை உருவாக்கி அதை வந்து இந்த கேரி உடலுக்குள்ள செலுத்துறாங்க. அது போயிட்டு அந்த கிரையானை வெளியே எடுத்துட்டு வரணும்.